வணக்கம் தங்க பிள்ளைங்களா. எக்ஸசைஸ் 1.5ல முதல் கணக்குமா பின்வரும் நேரிய சமன்பாடுகளின் தொகுப்பை காசியன் நீக்கல் முறையில் தீர்க்கவும். ஃபஸ்ட்டு கணக்கு கொடுத்துருக்காங்கப்பா. இந்த சமன்பாட்டை நம்ம அணி வடிவில் எழுதணும். எப்படின்னு தெரியும். காசியன் முறை என்னன்னா அப்படி சொல்கிற சாமி அணி வடிவத்தில் ஃபஸ்ட்டு எழுதிடுங்க. எக்ஸின் கீழ் ஒய்யின் கீழ் இசட்டின் கீழ், இந்த காலத்தில் எக்ஸின் கீழ் ஒய்யின் கீழ் இசட்டின் கீழ் ப்ளஸ் 2x மைனஸ் 2 ப்ளஸ் 3 xy ஈக்குவல் டு xyz ஈக்குவல் டு xyz கரெக்டாக இருக்குது. ஓகே, ஒன்றுமே இல்லை, ஒன்று இருக்குன்னு அர்த்தம். ஒரு எக்ஸ், இங்கே ஒரு இசட், இங்கே ஒரு ஒய். ப்ளஸ் 1 ப்ளஸ் 2 மைனஸ் 1 ப்ளஸ் 3 மைனஸ் 1 ப்ளஸ் 2. காசியன் மெத்தட் என்னங்க மிஸ் பண்ணணும் அப்படின்னா அணி வடிவத்தில் எழுதணுமா, ஒரு தடுப்பு போட்டுங்க சாமி. இந்த ஏறுபடி நிறை ஏறுபடி வடிவம் ஒன்று ஞாபகம் இருக்கா தங்கம்? அதே மாதிரி தான் சாமி, ஒரு தடுப்பு போட்டுக்கோங்க. இது அணி வடிவத்தில் இருக்கணும், இது தடுப்பு வடிவத்தில். இந்த ஆன்சருங்க எழுதுங்க. 2 3 1 எழுதிட்டு இந்த அணியை நம்ம மாற்ற போகிறோம். எப்படி தெரியுமா சாமி மாற்ற போகிறோம்? அங்கே கீழே எழுதிக்கோங்க. ஏறுபடி வடிவம், நிறை ஏறுபடி வடிவம் என்ன தம்பி சாமி பண்ணணும்? இந்த இது 0 ஆகணும், இந்த மூளை விட்டம் ஃபுல்லாக 0 ஆகணும் சாமி. ஃபஸ்ட்டு இது 0 ஆகணும், அதுக்கப்புறம் இது 0 ஆகணும், அதுக்கப்புறம் இது 0 ஆகணும். சில புரியுதா? இதான் நிறை ஏறுபடி வடிவம். இந்த மூளை விட்டம் கண்டிப்பாக நமக்கு 0 ஆகணும். அப்போ 0 ஆகிறதுக்கு என்ன பண்ணால், நீங்கள் நிறை ஏறுபடி வடிவம் சொன்னாவே என்ன பண்ணணும், முதல் நிரையில் இருக்கக்கூடிய முதல் உறுப்பு இரண்டாவது நிரையில் உள்ள முதல் உறுப்பு மூன்றாவது நிலையில் முதல் உறுப்பை விட எப்படி இருக்கணும் சாமி? சின்னதாக இருக்கணும். அப்போ இங்கே பார்த்தா இங்கே 2 இருக்குது, ப்ளஸ் 1 ப்ளஸ் 3. இங்கே இந்த 1 வந்து இங்கே மேலே போகணுன்னா நிறை ஏறுபடி வடிவம். அதனால் முழுசாக இந்த நிறைய இரண்டாவது நிறைய முதல் நிறைய மாற்றணும் சாமி. ஓகே, அப்போ என்ன பண்ண போகிறோம்? R2 எக்ஸ்சேஞ்ச் ஆகுது சாமி, R1. R2 இடத்துல R1 வருது, R1 இருக்கிற இடத்துல R2 வருது. சில புரியுதாப்பா? இதை தூக்கிட்டு போய் இது ஃபுல்லாகவே சாமி, இது ஃபுல்லாக R1, இது ஃபுல்லாக R2. R2னா நிறை 2, R1னா நிறை 1, முதல் நிறை இரண்டாவது நிறை மூன்றாவது நிறை. இது அப்படியே முதல்ல எழுதிங்க சாமி. 1 2 மைனஸ் 1 ஒரு தடுப்பு போட்டுக்கலாம், ப்ளஸ் 3. இந்த நிறை அப்படியே கீழே வருது சாமி. ப்ளஸ் 2 மைனஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2. இது 3 மைனஸ் 1 ப்ளஸ் 2 1. ஓகேப்பா. அடுத்தது இந்த இடமும் 0 ஆகணும். இந்த இடம் 0 ஆகணும்னா R1 கம்பேர் பண்ணணும். கம்பேர் பண்ணும்போது இதை விட இதை போல் இது 2 மடங்கு இருக்குது. அப்போ நான் R1 2ஆல் பெருக்கிட்டு 2லேருந்து கழிக்கணும். R1 2ஆல் பெருக்கிட்டு இந்த 2லேருந்து கழினா இது ஃபுல்லாக நிறை. அப்போ R2லேருந்து இதை கழிச்சிட்டோம்னா எனக்கு இங்கே 0 வந்துடும். அப்படின்னா சாமி போட போகிறோம் R2, புதுசாக கிடைக்கிற R2. சரியா சாமி? எப்போ தொண்டை கட்டியிருக்கு சாமி, அப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல 0 வர வைக்கலாம். இதை போல் இது 3 மடங்கு. அப்போ R3 இங்கே 3 மடங்குன்னா R1 3ஆல் பெருக்கிட்டு இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் வந்துடுமா, அப்போ கழிக்கணும். எதுலேருந்து? R3லேருந்து. இதுதான் புதிய R3. தங்க புரியுதாப்பா? ஃபஸ்ட்டு எந்த சேஞ்சும் கிடையாது, அப்படியே எழுதிங்க சாமி. ஒரு தடுப்பு போட்டுக்கலாம் எப்பா, 3. சரியாம்மா? அடுத்தது R2 பாருங்கப்பா, நான் இங்கே பார்த்துக்கிறேன். 2 மைனஸ் 2 ப்ளஸ் 3 ப்ளஸ் 2. R1 2ஆல் பெருக்கணுமா? அப்போ பாருங்க, O2 2 2 4 O2 2 மைனஸ் 2 3 6. இப்போ குறியை மாற்றினா தான் இது 0 ஆகணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். கழிச்சா இது 0வா? மைனஸ் 2 மைனஸ் 4 சேர்த்தா மைனஸ் 6, ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 சேர்த்தா ப்ளஸ் 5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன எண்ணெய் கழிச்சு பெரிய குறி போட்டால் மைனஸ் 4. இப்போ அப்படியே எடுத்து சாமி 0 மைனஸ் 6 ப்ளஸ் 5 மைனஸ் 4. R3 பாருப்பா, R3 அப்படியே எடுத்து எழுதுட்டா எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே எழுதுகிறேன். மைனஸ் 1 ப்ளஸ் 2 ப்ளஸ் 1. R1 3ஆல் பெருக்கிறேன். 1 3 3 2 3 6 1 3 3 மைனஸ் 3 3 3 9. குறியை மாற்றினா தான் 0 கிடைக்கும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ், ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ். ப்ளஸ் 3 மைனஸ் 3 0, இங்கே மைனஸ் 7. ப்ளஸ் 3 ப்ளஸ் 2 சேர்த்தா ப்ளஸ் 5. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரியனுடைய குறி போட்டால் -8.
இப்போ இதான் புதுசு என்ன வந்திருக்கோ அதை நம்ம எழுதணும். 0 -7 +5 -8. ஓகே சாமி. அதுக்கப்புறம் யார் நமக்கு 0 ஆகணும்னா இவங்க 0 ஆகணும். இவங்க 0 ஆகணும்னா மேலே போய் பார்க்குறோம். மேலே போய் பார்க்கணும் சாமி. இது 0 ஆகுனா மேலே போய் பார்க்கணும் 6க்கு. 6க்கு 7க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ரெண்டுமே இது பகா எண், இது பகு எண். இது சார் பகா எண்களாக இருக்குது. அதனால் என்ன பண்ணால் ரொம்ப பெருசாக இருக்குது. மறுபடியும் என்ன பண்ணணும் நான், இது 6ஆல் பெருக்கணும். இது 6ஆல் பெருக்கிட்டு இதுலேருந்து ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? அதனால் என்ன பண்ணுறேன், சின்ன நம்பரை மாற்றுறதுக்கு வேறு என்ன வழி பண்ணலாமான்னு பார்க்குறேன். இதுலேருந்து இதை கழிச்சாலோ கூட்டினாலும் நான் வந்துடும் 0 வந்துடும். இதுலேருந்து இதை கூட்டினா -13, கழிச்சிட்டோன்னா -1. இதை கழிச்சோன்னா வந்துடும், முட்டை வந்துடும்ல சாமி. இந்த இடத்துல முட்டை வரும் நமக்கு. அதனால் நான் இது சின்னதாக மாற்றுறதுக்காக என்ன பண்ணுறேன் சாமி, R3லேருந்து R2வை கழிக்கிறேன். R1 எந்த சேஞ்சஸ் இல்லை, அப்படியே எழுதிக்கலாம். இப்போ ஏன் சாமி நான் அது மாதிரி பண்ணுறேன், இதுவும் சார்பகா எண்கள். இதை வந்து 6ஆல் பெருக்கிட்டு R2வை 7ஆல் பெருக்கணும், R3 6ஆல் பெருக்கணும். அது மாதிரி வரணும். அதனால் நம்ம சமன்பாடு தீர்ப்போம் இல்லையா, அந்த இதுவில் அதனால் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால என்ன பண்ணுறேன், 1 இருந்துச்சுன்னா ஈஸியாக போயிடும். பெருசாக இருக்கிறதுனால அடுத்த உறுப்பு பார்க்குறேன். இதை வந்து இதை கழிச்சா 0 வந்துடும். R2 நான் எந்த சேஞ்சஸ் பண்ணல. 0 -6 +5 -4. இந்த இடத்துல நான் சின்ன நம்பராக வர்றதுக்காக என்ன பண்ணுறேன்னா R3லேருந்து R2வை கழிக்கிறேன். இப்போ 0லேருந்து R3 தான் சாமி ஃபஸ்ட்டு. 0லேருந்து 0 கழிச்சா 0வா, -7 -6 -6 தான் கழிக்க போகிறேன். அப்போ மைனஸ் தான் அது குறிய மாற்று. மைனஸ் இருந்துச்சுன்னா ப்ளஸ்ஸு, -1 வருமா? ஸோ -1. 5லேருந்து 5 கழிச்சா 0. இது -8 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸ் தான் குறிய மாற்று. அப்போ -4னா +4. பெரிய சின்ன கழிச்சு பெரிய கூட்டி போட்டால் -4. ஓகேப்பா, சில புரியுதா சாமி? அடுத்தது இப்போ என்ன பண்ண பாருங்கள், இந்த இடத்துல 0 வரணும்னா இதுக்கு மேலே போய் பார்க்கணும். மேலத்துக்கு லெஃப்ட் சைடில் 0 இருக்கான்னு பார்க்கணும். அப்போ தான் இந்த மதிப்பு நமக்கு மாறாது. ஏன்னா இந்த மூளை விட்ட ஃபுல்லாக நமக்கு என்ன ஆகணும், 0 ஆகணும். இது எல் ஷேப்பில் நமக்கு 0 ஆகணும். அதனால் யாரை 0 ஆக்குறோமோ அதுக்கு நேராக மேலே போய் பார்க்கணும். மேலேக்கு லெஃப்ட் சைடு என்ன இருக்கணும் சாமி, 0ன்னு இருக்கணும். தங்க புரியுதா எப்பா? ஏன்னா இந்த இடத்துல ஆல்ரெடி நமக்கு 0 ஆகிடுச்சு. போட்டுக்கலாமா? பார்த்துட்டோமா சாமி? இதை 0 ஆக்கணும்னா மேலே போய் பார்க்கணும். அதுக்கு லெஃப்ட் சைடில் என்ன இருக்கணும், 0 இருக்கணும். ஓகே சாமி? இப்போது R3 இதை 0 ஆக்க போகிறோன்னா இது 6ஆக இருந்தால் தான் 6லேருந்து 6 கழிச்சா 0 சேம் நம்பராக மாற்றணும். அப்போ இது எதால் பெருக்கணும், 6ஆல் பெருக்கணும். R3யை 6ஆல் பெருக்கணும். பெருக்கி சைடில் போடலாமா? R1 சேஞ்சஸில் அப்படியே போட்டுக்கலாம். ஒரு அடைப்பு போட்டுக்கலாம். இப்போ 3. R2 சேஞ்சஸில் அப்படியே போட்டுக்கிறேன் சாமி. இப்போ R3 மட்டும்தான் நான் 6ஆல் பெருக்க போகிறேன். 0 கூட 6 பெருக்குனா 0, 1 6 -6, 0 கூட 6 பெருக்குனா 0, 6 நாள் 24 -24. இப்போ பாருங்கப்பா, இதை தான் நான் 0 பார்க்கோங்க. -6ன்னு வந்துச்சுன்னா -12 ஆகிடும். அப்போ குறிய மாற்றணும். அப்போ குறிய மாற்றினா என்னது, மைனஸ் யாரை கழிக்க போகிறோம், R2வை கழிக்க போகிறோம். ஓகே சாமி? அதுக்கு நேராக எடுத்து எழுதிக்கலாம். 0 5 -4. -4 குறிய மாற்று. இது 0னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு, ப்ளஸ் வந்தால் மைனஸு, மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸு. இப்போ ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணுமா? பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் -20. இது -5. இது 0, இதுவும் 0. ஸோ 0 0 -5 -20. இப்போ இது மாதிரி வந்துச்சுன்னா வச்சுக்க சாமி, இது ஒன்றும் இல்லை வச்சலாம். இது எக்ஸு ஒய் இசட்டா, இது எக்ஸு இல்லை ஒய் இசட்டா, இது எக்ஸும் இல்லை ஒய்யும் இல்லை, இசட் மட்டும்தான் இருக்குது. ஈக்குவல் டு போட்டு இதை போட போகிறோம். ஓகே சாமி? 1 ஒரு எக்ஸ் ப்ளஸ் 2 ஒய் மைனஸ் ஒரு இசட் ஈக்குவல் டு 3. ஓகே, இது 0ன்னா ஒன்றுமே இல்லைன்னா 0 × எக்ஸ் 0 தான் வரப்போகுது. -6 × ஒய் ப்ளஸ் 5 × இசட் ஈக்குவல் டு -4. இங்கே பாரு சாமி, 0 × எக்ஸ் 0, 0 × ஒய் 0. இங்கே -5 இசட் ஈக்குவல் டு -20. அப்போ
இது இசட்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? 5வது பெருக்கல் வாய்ப்பாடு. 4 5 5 4 5 20. திஸ் இம்ப்ளைஸ் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சா? Z ஈக்குவல் டு 4. சரி அப்படியே ரிவர்ஸில் போகிறோம். ஓகே, ரிவர்ஸில் போகிறோம். அப்போ இங்கே போனோம்னா என்ன வந்துடும் பாருங்க, -6y + 5z ஈக்குவல் டு -4. இல்லை என்ன பண்ணலான்னா, இதிலேருந்து ரிவர்ஸ்லேருந்து போகலாம். இசட்டு இது மாதிரி போனோம்னா நமக்கு திருப்பி இதை எழுத வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, 2 டைம்ஸ் ஆகிடும்ல. அதனால் இதை இங்கேருந்து எழுதுங்க, அதுக்கப்புறம் இந்த சமன்பாட்டுக்கு போகலாம். 5வது பெருக்கல் வாய்ப்பாடு ஏற்கனவே போட்டோம். 5 20 ப்ளஸ் தான் சாமி இருக்குது. அப்போது +20 இங்கே -6y ஈக்குவல் டு -4. எனக்கு 6y வந்து மைனஸில் இருக்கக்கூடிய ப்ளஸில் இருக்கணும். அதனால் என்ன பண்ணுறேன், -6y தான் பக்கம் எடுத்துகிட்டு போகிறேன். +6y மாறிடுமா? -4 சமக்குறி இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் +4 மாறுமா? இதுவும் ப்ளஸ் இதுவும் ப்ளஸ்ஸு. அப்போ ரெண்டுமே 24. 6வது பெருக்கல் வாய்ப்பாடு 1 6 4 24. திஸ் இம்ப்ளைஸ் 4 ஈக்குவல் டு ஒய்னா ஒய் ஈக்குவல் டு 4 தானே சாமி? லெஃப்ட் சைடு என்ன தான், ரைட் சைடு இருந்தானா? கடைசி சமன்பாடு 1 × x + 2 × y - 1 × z ஈக்குவல் டு 3. ஒரு எக்ஸு தெரியாது எனக்கு, ஒரு எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ப்ளஸ் 2y 2வது பெருக்கல் வாய்ப்பாடு 4 2 சாமி 8. ஒரு z தான், zனுடைய மதிப்பு 4, 4 -4 ஈக்குவல் டு 3. ஒத்த உறுப்புகள் இதான் சாமி. ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சு பெரிய குறிப்பிட்டால் +4 x + 4 ஈக்குவல் டு 3. இதை விட இது கம்மியாக இருக்குது, அப்போ என்ன பண்ணணும், கழிக்கணும். கிடைக்கக்கூடிய விடை இதை விட கம்மியாக இருந்துச்சுன்னா கழிக்க தான் போகிறோன்னு அர்த்தம். அப்போ பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கிறனால சமக்குறிக்கு அந்த பக்கமாக போனால் -4 மாறும். இது ப்ளஸ்ன்னு சாமி. பெரிய ஒரு மைனஸ் வந்தால் கழிக்கணும், பெரிய சின்ன கழிச்சிட்டு பெரிய குறிப்பிட்டால் -1. அப்போ x ஈக்குவல் டு -1. therefore தீர்வு தான் சாமி கேட்டாங்க. தீர்வு x ஈக்குவல் டு -1, y ஈக்குவல் டு 4 and z ஈக்குவல் டு +4. ஓகே சாமி, தேங்க்யூ செல்லம்.